மனிதனின் விலங்குகளை படித்த பொழுது விலங்குகளுக்கும் பயம் உண்டு, மனிதர்களுக்கும் பயம் உண்டு. விலங்குகள் தங்கள் வாழ்க்கையிலே கடைசி மட்டும் பயந்து 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 வாழும் என்றால் அவர்களுக்கு பகுத்தறிவு கிடையாது. ஆனால் நாம் அப்படி இல்லை. நம்ம பயம் இருந்தாலும் சரி, நாம் பயத்திலிருந்து அந்த கட்டணத்தை நீங்குவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் நெருங்கி சேர்க்க வேண்டும். அதுதான் நமக்கு பூரணமான ஒரு அன்பை தருகிறது. வேதத்தின் அடிப்படையில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய பயத்தை நீக்குவதற்கு முக்கியமான ஒரு காரியம் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் 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 என்று சொல்லும் பொழுது பயத்தினுடைய ஆவிகள் நம்மை விட்டு வெளியேற முக்கியமானவர்களே. அதே விதமாக வேதம் வாசிக்கும் பொழுது வேதத்தினுடைய வார்த்தைகள் நம்மோடு பேசும். ஒவ்வொரு நாளும் வேதத்துடைய வார்த்தை நமக்கு பேசும். ஒருவேளை அந்த வார்த்தை உங்களுக்கு புரியாமல் இருக்குன்னா வேதத்துடைய வார்த்தை முன்னால் பின்னால் நீங்கள் வாசித்து பாருங்க. நீங்கள் என்ன உங்க மனதில் இருக்கிற ஆண்டவரோட பேச விரும்புகிறாரோ அந்த வார்த்தை மூலம் ஆண்டவர்களோடு பேசியிருக்கிறார். அதே விதமாக ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது கடைசியாக சொல்லிவிட்ட வார்த்தை, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்துக் போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானம் கொடுக்கவில்லை, உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது கடைசியாக சொன்ன வார்த்தை, கலங்காமலும் பயப்படாமலும் உங்கள் இருதயம் இருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இதை நாம் நன்றாக கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்று கொடுத்த தலைப்பிலே இந்த பயத்திலிருந்து டெலிவரன்ஸ் ஃப்ரம் தி கிரிப் ஆஃப் தி ஃபியர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பு நாளை இன்னும் சில நாட்களில் நாம் கொண்டாட போகிறோம். இந்த பிறப்பு நாளை குறித்து ஒரு வித்தியாசமான வெளிப்படையான ஒரு கருத்துக்களை நீங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனால் இன்று உள்ள பகுதி இந்த ஆண்டவர் பிறந்த நாளை விட்டு என்னென்ன பயங்கள் ஏற்பட்டது என்று குறித்து நாம் வேதத்தை கற்றுத்தர வேண்டும். ஆண்டவருடைய பிறப்பின் காரியங்கள் முக்கியமாக மத்தேயு சுவிசேஷத்திலும் லூக்கா சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா சுவிசேஷத்தில் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவருடைய இந்த பிறப்பிலே முக்கிய பங்கு யோசேப்புக்கும் மரியாதைக்கும் உண்டு. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய பிதா தன்னுடைய உலகத்தின் மேல் வைத்த அன்பின் மூலம் அவரை இங்கே மனிதனாக அனுப்ப போகிறார். இந்த அனுப்புவதற்கு முன்னோடியாக என்ன நடக்கிறது? யோசேப்பிடம் சென்று மரியாள் என்ற ஒரு கன்னிக்கு யோசேப்பை நியமிக்கப்பட்டிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையிலே. அந்த நேரத்திலே இந்த யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்திலே ஒரு தூதன் வந்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறான்? இப்படி அப்படி உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்திரீ பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாகி ஒரு குழந்தை பெறுவார் என்று சொல்கிறார். இந்த காரியத்தை குறித்து யோசேப்பு அதிகமாக சிந்தித்துக் கொண்டு தன்னுடைய படிப்பிலே இருக்கும் பொழுது பயந்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது வேதம் சொல்கிறது, மத்தேயு 1:20 யாராவது எடுத்து வாசியுங்கள். பாருங்கள், பயம் நம்பர் 1. யார் பயந்தது? யோசேப்பு பயந்தது. இந்த பயத்தை அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தால், எப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தால், ரகசியமாக மரியாதை தள்ளிவிடலாம். ஏனென்றால் அது நீதிபரனாக இருந்தார். அதனால் ரகசியமாக தள்ளிவிடலாம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை இடைப்பட்டு ஒரு தூதன் அடித்து சொப்பனத்திலே அந்த பயத்தின் பிடியிலிருந்து அந்த பயம் ஏற்கனவே வந்துவிட்டது. இப்பொழுது பயத்தின் பிடியில் சிக்கிக்கொண்ட யோசேப்பை ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். பின்பு வேதம் என்ன சொல்கிறது? அவன் தெரிந்த புத்தியுடன் அவருடன் சேர்த்துக் கொண்டார் என்று சொல்கிறது. இது ஆண்டவர் பிறகு முன்பாக ஏற்பட்ட ஒரு பயம். இரண்டாவது பயம் மரியாதைக்கு ஏற்பட்ட ஒரு பயம். இந்த பயம் அந்த சொப்பனத்திலே யோசேப்புக்கு ஒரு தூதன் வந்து சொன்னார். இப்பொழுது மரியாதைக்கு ஒரு தூதன் நேரடியாக வந்து மரியாதை பேசிக் கொண்டிருக்கிறார். எடுத்த வாசிக்கலாம். லூக்கா 1:30. சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தார். தூதன் அவனை நோக்கி,
இந்த மரியாதைக்கு முன்பாக இந்த அடுத்த ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, அது பயப்படாது என்று. ஆனால் இந்த பயத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும். இதோ நாம் வாசிக்க கேட்ட இந்த முதலாம் பகுதியானது இந்த யோசுவா புத்தகத்திலே நாம் முதலாம் அதிகாரத்திலே சில சம்பவங்களை வாசித்தோம். இதோ மோசே என்பவர் இந்த கானான் தேசத்திற்கு ஆட்களை 40 வருடம் வழிநடத்தி வருகிறார். வழிநடத்த பிறகு ஆண்டவர் அவரை என்ன செய்கிறார், மோவாப் சமவெளியிலே இந்த பிஸ்கா தொழில்முறையை வைத்து அவர் கானானை காண்பித்துவிட்டு மோசே மறித்து விடுகிறார். ஆண்டவர் அதை அடக்கம் செய்து விடுகிறார். இந்த மோசைக்கு பின்பு யார் அதை நடத்துவது? யாராவது ஒருவர் நடத்தி செல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார், யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். யோசுவாவை தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு வயது கிட்டத்தட்ட 80லிருந்து 85 வயது. ஏன்னால் இந்த மோசை 120 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார், இந்த யோசுவா 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். இந்த 86-87 வயசுல இருக்கும்போது யோசுவா இத்தனை பெரிய பொறுப்புகளை நான் எடுக்க முடியுமா என்று உள்ளத்திலே அவர் கலங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவரோடு எழுதியிருக்கிறார், உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் நான் உன்னோடு சொல்கிறேன், ஒருவனை உன்னை எதிர்த்து போராட முடியாது. பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம். நான் இந்த கானான் தேசத்துக்கு மட்டும் நான் உன்னோடு கூட இல்லை, நீ உயிருள்ள நாட்கள் எல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறார். இதே மாதிரி பிரியமானவர்களே, சில பொறுப்புகளை நாம் எடுக்கும் பொழுது நாம் பயந்து விடுகிறோம். சில பொறுப்புகள் நம்ம மேல் திணிக்கப்படும் பொழுது நாம் பயந்து விடுகிறோம். ஐயோ, இந்த பொறுப்பை நான் சமாளிக்க முடியுமா, எனக்கு பாரமாச்சே, என்னால் முடியுமா என்று நாம் யோசிக்கிறோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பொறுப்புகளோ இந்த சுமைகளோ உங்கள் மேல் வரும்போது ஆண்டவர் தருகிறார். அவர் ஆண்டவர் கொடுக்கிற சுமை. நன்றாக இந்த வார்த்தை வைத்துக் கொள்ளுங்கள், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய உயிருள்ள நாளெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வாக்கு தத்துவத்தை யோசுவா கொடுத்த பிறகு அவன் பலப்படுத்தி திடமானது ஆகிவிடுகிறான். வந்த கானான் தேசத்திற்கு உள்ளே அழைத்து செல்கிறார். அழைத்து செல்லும்போது எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் சரி, நானும் என் குடும்பமாக கர்த்தரை சேவிப்போம், நானும் என் குடும்பத்தார் கர்த்தரை சேவிப்போம் என்று ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை அவன் அறிக்கையிடுகிறான். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி இந்த மாதிரி பொறுப்புகள் வரும்போது சில நேரத்தில் பயந்து விடுகிறோம். இதோ என்னுடைய பிள்ளைகள் படிக்கும் காரியங்கள், பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்தவரை அவர்கள் கல்யாணத்தில் அதுபோல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம் தலையிலே போட்டுக்கொண்டு என்ன செய்கிறோம், இந்த பொறுப்புகளை நாம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாமே இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துள்ள வேண்டும், அவரே உங்கள் ஆதரிப்பார் என்று வேதம் சொல்கிறது. பொறுப்புகளை நீங்கள் ஏற்கொள்வது நல்லதான். உலக பிரகாரமான பொறுப்பாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஒரு பொறுப்பு இருக்கலாம். ஆனால் யோசுவா சொன்னது போல என்னை நான் என் குடும்பத்தாரன் கர்த்தரை சேவிப்போம். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள், ஆண்டவர் உங்களை அழகாக வழிநடத்துவார். பிரியமானவர்களே, அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதைத்தான் இந்த பயத்தை குறித்து யோசுவாவிடம் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறது. அடுத்து இன்னொரு வாசித்தோம், அன்பு இருந்தால் பயம் நீங்கிவிடும் என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வாசித்த பகுதியிலே என்ன சொல்கிறது, பூரண அன்பு என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பூரண அன்பு என்றால் பெர்ஃபெக்ட் லவ். லவ்ல சாதாரண அன்பு, அறமுறை அன்பு, சமூகத்தில் உள்ள அன்பு, எப்படி பல அன்புகள் இருக்கிறது. இந்த பூரணமான அன்பு ஒரு மேல் நாம் வைக்கும் பொழுது, அது மட்டுமல்ல கடவுள் மேலே பூரண அன்பை நாம் வைக்கும் பொழுது ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார், என்னை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லும் பொழுது நமக்கு என்ன வேண்டும், பயம் எல்லாம் நீங்கிவிடும் என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வாசிக்கப்பட்ட சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், எனக்கு எந்த சூழ்நிலை நான் இருந்தாலும் சரி, எந்த காரியம் எனக்கு வந்தாலும் சரி, நான் அதற்கு பயப்பட மாட்டேன் என்று அவன் சங்கீதக்காரன் அந்த நேரத்தில் அந்த கூறுவது ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழிய பாதையிலே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கலாம், பயப்படாதீங்க, பயப்படாதே, பயப்படாதே, நான் உங்களோடு இருக்கிறேன், திகில் அடையாதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அதே விதமாய் ஏசாயா 41:10 நமக்கு என்ன சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதி வலகரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாதே என்ற ஒரு உற்சாக நம்முடைய உணர்வோடு கூட ஒரு காரியம் நமக்கு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தீமோத்தேயு புத்தகத்தில் 2 தீமோத்தேயுவை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு
பயமுள்ள ஆவியை தரவில்லை.